உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை கொண்டவர். அவருக்கு இருக்கும் ரசிகர்கள் பட்டாளம் அவரது படங்கள் வெளிவரும் போது தியேட்டர்ல பார்த்தாலே தெரியும். அந்த அளவிற்கு அவருக்கு ரசிகர்கள் படை இருக்கு. தளபதி விஜய் ரசிகர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பது அவர் பேசும் மேடைகளிலே பார்க்கலாம். அதே போல விஜய் மீது அவரின் ரசிகர்கள் அளவு கடந்த அன்பை வச்சிருக்காங்க. அதனை நாம் அடிக்கடி சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியும். தனது கடின உழைப்பின் மூலம் தமிழ் சினிமாவின் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருக்கார் நடிகர் சிவகார்த்திகேயன். இவருக்கென்று தனி ரசிகர் பட்டாளமே உருவாகி இருக்கு. இவரும் தன் ரசிகர்கள் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்காரு. தற்போது ஹீரோ என்ற படத்தை இரும்பு திரை இயக்குனர் மித்ரன் இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. ஹீரோ படத்தை கேஜேஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்ஷன் நடிக்கிறாங்க. மேலும் முக்கிய கதாபாத்திரத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்கிறாரு. அதே போல நாச்சியார் படத்தில் நடித்த இவானாவும் நடிக்கிறாங்க. இந்த படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. ஷூட்டிங் நடைபெறும் இடங்களில் சிவகார்த்திகேயனை பார்க்க பல ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க. இவரும் ரசிகர்களை பார்த்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துட்டு இருக்காரு. ஏற்கனவே தளபதி விஜயின் 63வது படத்திற்கு தளபதி ரசிகர்கள் எந்த அளவிற்கு கூட்டம் கூட்டமாக வந்தார்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல இவரும் தனது ரசிகர்களை மகிழ்வித்து அவர்களுடன் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு. இந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. பிரம்மாண்டத்தை கொடுக்கும் தளபதி. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் தளபதி விஜய் தெரி மெர்சல் போன்ற வெற்றி படங்களை கொடுத்த அட்லி இயக்கத்துல 3வது முறையாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை படக்குழு தளபதி 63 என்று அழைச்சிட்டு இருக்காங்க. படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு இருக்காங்க. தளபதி விஜய்க்கு ஜோடியாக நயன்தாரா, முக்கிய வில்லனாக பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெரப் நடிக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து காமெடியன்களாக விவேக், யோகி பாபு நடிக்கிறாங்க. மேலும் முக்கிய கதாபாத்திரத்துல பரியரும் பெருமாள் படத்தில் நடித்த கதிர் நடிக்கிறாரு. படத்திற்கு மெர்சல் சர்க்காரை தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. இதனால் இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிக அளவுல இருக்கு. படம் ஏஜஸ் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிட்டு இருக்காங்க. படப்பிடிப்பு சென்னையை சுற்றியுள்ள பல பகுதிகளில் நடைபெற்று வருது. இந்த படம் வட சென்னையை மையமாக கொண்டு உருவாகிட்டு இருக்கு. ஏற்கனவே வட சென்னை போன்ற பிரம்மாண்ட செட் அமைத்து பல காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படப்பிடிப்பு படத்தின் காட்சிகள் வட இந்தியாவில் நடக்கும் என்பதால வட இந்தியாவை போல பல செட் அமைக்கப்பட்டிருக்கு. தற்போது மிக பிரம்மாண்டமான ஒரு செட் போடப்பட்டிருக்கு. அது வட இந்தியாவில் உள்ள குகுகிராம் போலீஸ் ஸ்டேஷன் போல இருப்பதாக சொல்லப்படுது. இந்த படத்தின் படப்பிடிப்புகள் வெளிநாடுகளிலும் ஷூட்டிங் நடத்தப்பட இருக்கு. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் விரைவில் வெளிவர இருக்கு. ரசிகர்கள் எல்லோரும் அதற்காக ஆவலா காத்துட்டு இருக்காங்க.